பைத்தான் பேசிக்ஸ் லேர்ன் பண்ணதுக்கு அப்புறம் இமீடியட்டா நீங்க பண்ண வேண்டியது லிஸ்ட், டிக்ஷனரி, ஃபார் லூப் அண்ட் இஃப் எல்ஸ் கண்டிஷன். இந்த 4 டாபிக்கை நிறைய பிராக்டிஸ் பண்ணணும். இந்த 4 டாபிக்ல நீங்க ஸ்ட்ராங் ஆயிட்டாலே பைத்தான்ல இருக்க எந்த கோடிங் வேணாலும் எடுத்து அனலைஸ் பண்ணி அண்டர்ஸ்டாண்ட் பண்றதுக்கு ஈஸியா இருக்கும். தட் இஸ் லிஸ்ட் அண்ட் டிக்ஷனரிஸ்ல இருக்க டேட்டாவை எந்த மாதிரி மேனிபுலேட் பண்ண சொல்லி கேட்டாலும் உங்களால செய்ய முடியும். லெட்ஸ் ஸ்டார்ட் நவ். இப்போ ஒரு சின்ன டாஸ்க். இந்த லிஸ்ட்ல இருக்க டூப்ளிகேட் எலிமெண்ட்ஸை ரிமூவ் பண்ணணும். ஆப்வியஸ்லி பைத்தான்ல இருக்க பில்ட்-இன் ஃபங்க்ஷன் செட் யூஸ் பண்ணி இதை ரிமூவ் பண்ணலாம். பிரிண்ட் செட் ஆஃப் அந்த லிஸ்டோட நேம். லெட்ஸ் ரன் தி கோட். இப்போ டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ நீங்க எப்படி பிராக்டிஸ் பண்ணணும்னா இந்த டாஸ்கை இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன் செட் யூஸ் பண்ணாம நீங்களா லாஜிக் எழுதி இதை அச்சீவ் பண்ணணும். லெட்ஸ் டு இட். ஃபர்ஸ்ட் ஒரு எம்டி லிஸ்ட் கிரியேட் பண்ணிக்கலாம். நியூ நேம்ஸ் ஈக்குவல் டு ஒரு எம்டி லிஸ்ட். இப்போ அந்த ஒரிஜினல் லிஸ்ட்ல இருக்க எலமெண்ட்ஸை ஃபார் லூப் ஓபன் பண்ணி ஒவ்வொரு எலமெண்டா எடுத்து வேலிடேட் பண்ண போறோம். ஃபார் நேம் இன் நேம்ஸ். ஸோ இந்த ஃபார் லூப்னா என்ன? அந்த லிஸ்ட்ல இருக்க எலமெண்ட்ஸை 1 by 1 எடுத்து நேம்ன்ற வேரியபிள்ல சேவ் பண்ணி உங்களுக்கு உள்ள பாஸ் பண்ணணும். அதுக்கப்புறம் அதை எடுத்து நீங்க வேலிடேட் பண்ணணும். இப்ப இங்க ஒரு கண்டிஷன் நம்ம போடணும். என்ன கண்டிஷன்னா ஃபார் லூப்குள்ள வர எலமெண்ட் நியூ லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணிட்டு அது இல்லைன்னா மட்டும் அந்த நியூ லிஸ்ட்ல ஆட் பண்ணணும். சிம்பிள். இந்த ஒரு கண்டிஷனை போட்டாலே அந்த டாஸ்க் அச்சீவ் ஆயிடும். இஃப் நேம் நாட் இன் நியூ நேம்ஸ், அந்த நியூ நேம்ஸ்ல இல்லைன்னா ஆட் பண்ணணும். ஆட் பண்றதுக்கான கோட் லிஸ்ட் நேம் டாட் அப்பண்ட் அண்ட் எலமெண்ட் நியூ நேம்ஸ் டாட் அப்பண்ட் நேம். இப்போ இந்த ஃபார் லூப்லாம் முடிஞ்சதுக்கு அப்புறம் வெளியில அந்த நியூ லிஸ்ட்ல பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். இட்ஸ் அந்த கோட். இப்போ டூப்ளிகேட்ஸ் ரிமூவ் ஆயிடுச்சு. இப்போ இதை கிளியரா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கணும்னா அந்த ஆக்ஷன் நடக்கும் போதெல்லாம் ஒரு பிரிண்ட் ஸ்டேட்மெண்ட் பண்ணி பாருங்க என்ன அவுட்புட் வருதுன்னு. ஃபர்ஸ்ட் ஃபார் லூப்ல என்ன நேம் உள்ள வருதுன்றத அங்க பிரிண்ட் பண்ணிடலாம். பிரிண்ட் நேம். செகண்ட் அந்த நியூ நேம்ஸை ஃபார் லூப் முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரிண்ட் பண்ணி பார்க்காம ஒவ்வொரு எலிமெண்ட் ஆட் ஆகும் போதும் தட் இஸ் இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி உள்ள வரும்போது ஆட் பண்ற இடத்துல அந்த லிஸ்ட்டை ஒவ்வொரு டைம் பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். பிரிண்ட் நியூ நேம்ஸ். அண்ட் இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாம மிஸ் ஆகிற எலிமெண்ட்டை எல்ஸ் பிளாக் ஓபன் பண்ணி அங்க பிரிண்ட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் ஒரிஜினல் லிஸ்ட்டையும் மேல பிரிண்ட் பண்ணிடலாம். நெக்ஸ்ட் அந்த கோட். இந்த அவுட்புட்டை லைன் பை லைன் நம்ம வேலிடேட் பண்ணலாம். ஃபர்ஸ்ட் ஐட்ரேஷன்ல ஃபார் லூப்புல இந்த ஃபர்ஸ்ட் எலிமெண்ட் டாக் உள்ள வரும். நியூ நேம்ஸ்ன்ற அந்த லிஸ்ட்ல இருக்கான்னு செக் பண்ணும்போது இல்ல. ஸோ இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி உள்ள பாஸ் ஆகும். நெக்ஸ்ட் அந்த எலிமெண்ட் நியூ லிஸ்ட்ல ஆட் ஆயிடும். செகண்ட் ஐட்ரேஷன் செகண்ட் எலிமெண்ட் கேட் சேம் ப்ராசஸ். இஃப் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகி உள்ள வரும்போது ஆட் ஆயிடுது. அண்ட் தேர்ட் எலிமெண்ட் டாக். இப்போ இஃப் கண்டிஷன்ல செக் பண்ணும்போது அது ஃபெயில் ஆயிடுது. ஏன்னா ஆல்ரெடி டாக் அந்த லிஸ்ட்ல இருக்கு. ஸோ எல்ஸ் பிளாக்கு போய் அங்க பிரிண்ட் ஆகிடுது. டாக் ஆல்ரெடி எக்ஸிஸ்ட். இப்படிதான் டூப்ளிகேட் எலிமெண்ட்டை செட் ஃபங்க்ஷன் யூஸ் பண்ணாம நம்மளா லாஜிக் எழுதி ஃபைண்ட் பண்ணணும். இப்போ ரொம்ப சிம்பிளான ஒரு டாஸ்கை பார்க்கலாம். இந்த லிஸ்ட்ல டில ஸ்டார்ட் ஆகுற எலிமெண்ட்ஸ் மட்டும் எனக்கு பிரிண்ட் பண்ணணும். லெட்ஸ் டு இட். ஒரு ஃபார் லூப் ஓபன் பண்ணிட்டு ஃபார் நேம் இன் நேம்ஸ் உள்ள வர எலிமெண்ட்ஸோட ஃபர்ஸ்ட் லெட்டரை எடுக்கணும். அதை எப்படி பண்ணணும்? இண்டெக்ஸிங் யூஸ் பண்ணி இஃப் நேம் ஆஃப் 0 இண்டெக்ஸ் நம்பர் 0ல இருக்க எலிமெண்ட் ஈக்குவல் டு D. print name. So let's run the code. இப்போ அந்த டாக் மட்டும் பிரிண்ட் ஆகியிருக்கு. நெக்ஸ்ட் லாஸ்ட் லெட்டர் டிஆ இருக்க நேம்ஸ் மட்டும் பிரிண்ட் ஆகணும். சேம் வே. ஸோ லாஸ்ட் இண்டெக்ஸ் என்ன? ரிவர்ஸ்ல இருந்து வரும்போது -1. ஸோ அங்க நேம்ஸ் ஆஃப் -1 ஈக்குவல் டு T. அந்த கோட் சிம்பிள். இந்த மாதிரி நீங்களாவே ஒரு லிஸ்ட் கிரியேட் பண்ணிட்டு அதுல இருக்க டேட்டாஸை ஃபார் லூப் ஓபன் பண்ணி இஃப் கண்டிஷன்ஸ் யூஸ் பண்ணி வேலிடேட் பண்ணி பாருங்க. இப்போ அடுத்து ஒரு டாஸ்க் நான் சொல்றேன். அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இதோட எக்ஸ்பிளனேஷனை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம். டாஸ்க் இஸ் நம்பர்ஸ்னு ஒரு லிஸ்ட் இருக்கு. இந்த லிஸ்ட்ல இருக்க நம்பர்ஸ்ல மேக்ஸிமம் நம்பர் எதுன்றதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ 35 தான் இங்க இருக்கிறதுலே மேக்ஸிமம் நம்பர். இது சிம்பிளா பில்ட்-இன் ஃபங்க்ஷன் மேக்ஸ் யூஸ் பண்ணி கண்டுபிடிக்கலாம். பிரிண்ட் மேக்ஸ் ஆஃப் நம்பர்ஸ். டாஸ்க் இஸ் இந்த பில்ட்-இன் ஃபங்க்ஷன் மேக்ஸ் யூஸ் பண்ணாம நீங்களா லாஜிக் எழுதி இதை ஃபைண்ட் அவுட் பண்ணணும். அதை நீங்க ட்ரை பண்ணுங்க. இதோட எக்ஸ்பிளனேஷனை நெக்ஸ்ட் வீடியோல பார்க்கலாம்.